கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடப்பட்டி பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானம் மற்றும் பழ வகைகளை வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளை அடுத்து கோவை மாவட்டம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் விதமாக அனைத்து இடங்களிலும் நீர்மோர் பந்தலை திறந்து மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வருகிறார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேடப்பட்டி பகுதியில் மக்களின் பயன்பாட்டிற்காக தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து இளநீர், தர்பூசணி மற்றும் பழங்கள், நீர்மோர், பலரச பானங்கள் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சத்துள்ள பானங்களை மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து மக்களுக்காக வழங்கி வருவதைத்தான் நாம் தற்பொழுது நேரடியில் பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேரூர் பகுதியிலும் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலையும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்து உள்ளார். பொதுவாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் எப்பொழுதெல்லாம் சிரமத்திற்கு உள்ளாகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவும் பொருட்டு களத்தில் மக்களுக்காக பணியாற்றி வரும் கட்சி ஒரே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே என்று நீர்மோர் பந்தல் சிறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனடைந்த பேருந்து பயணிகளும் நடைபாதை பாதசாரிகளும் பெருமையுடன் தெரிவித்து வருகிறார்கள். அதையும் நம்மால் நேரலையில் காண முடிகிறது. பொதுவாக வெயிலின் தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கோவை மாவட்டம் முழுவதுமே அதிமுக கழக தொண்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.